அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை திருநின்றவூரில் நேற்று பெய்த மழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருநின்றவூர் நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் எட்வர்ட் பேசலாம். எட்வர்ட், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் அம்ரு. திருநின்றவூரில் நேற்று பெய்த மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் முழுவதுமாக சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவர்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து திருநின்றவூர் நகராட்சி நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர், முத்தமிழ் நகர், சுதேசி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் ஈசா என்ற ஏரியும் அமைந்துள்ளது. குடியிருப்புகளுக்கு அருமையில் ஈசா ஏரியும் அமைந்துள்ளது. நேற்று திருநின்றவூர், ஆவடி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் காலை மழை நீரானது முழுவதுமாக அந்த குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து சாலை மற்றும் குடியிருப்பு இல்லங்கள் அருகே தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது. வேலைக்கு செல்வோர், வெளியில் செல்ல முயன்றோர் எவரும் செல்ல முடியாத வீட்டிலே முடங்கியுள்ள சூழ்நிலையானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கு தேங்கியுள்ள மழை நீரில் கழிவுநீர் மற்றும் விஷ ஜந்துக்கள் உள்ளாகுவதால் பொதுமக்கள் மற்றும் சிறு குழந்தைகளை வைத்திருப்போர் மிகுந்த அச்சம் அடைந்துள்ளனர். இது குறித்து திருநின்றவூர் நகராட்சியிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தும் இதுவரை அதிகாரிகள் வந்து பார்வையிடவில்லை எனவும் மழை நீரை வெளியேற்ற எந்தவித நடவடிக்கை எடுக்கலையும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இந்த மழை நீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் தற்போது வரை இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் மற்றும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் உடனடியாக அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி மழை நீரை அகற்றி இயல்பு வாழ்க்கை திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அம்ரோஸ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எட்வர்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.